ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது அங்கன்வாடி வேலைப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இப்ப எப்படி அப்ளை பண்றது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும், இதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. icds.tn.government.in அதான் வந்து பார்த்தா அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல போயிட்டு கரியர்னு இருக்க பாருங்க, இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஓகே, சோ இப்போதைக்கு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ எப்படி நம்ம ஃபில் பண்றது அதை பாக்குறதுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் அதை பத்தி பாத்திரலாம். அதாவது தமிழகம் முழுவதும் 7783 அங்கன்வாடி வேலைவாய்ப்பு நிரப்ப சொல்லி தமிழக அரசு அரசாணையை வந்து பார்த்தா வெளியிட்டு இருந்தாங்க. அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 3886 வேகன்சியும், மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 305 வேகன்சியும், அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு 3592 வேகன்சியும், டோட்டலா 7783 வேகன்சி வந்து பார்த்தா கொடுத்து அரசாணையை வெளியிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கான நோட்டிபிகேஷன் நேத்தே நம்ம சேனல்ல வீடியோ வந்து போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 12 மாவட்டங்களுக்கு அதுக்கான ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், அந்த வீடியோ நீங்க பாத்துக்கோங்க. 12 மாவட்டத்துக்கும் இந்த அங்கன்வாடிக்கான வேலைவாய்ப்பு எவ்வளவு, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு அதை குறித்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா மறக்காம அந்த சேனலை போயிட்டு பாருங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம ஒரு மாவட்ட நோட்டிபிகேஷன் மட்டும் பார்த்தரலாம். சோ மீதி வரும் பட்சத்துல நான் ஓவராலா கண்டிப்பா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே தனியா வீடியோ வந்து மேக் பண்றேன். இப்போதைக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஒரு நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே ஒரே எலிஜிபிலிட்டி தான், வேகன்சி மட்டும் மாறடும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வந்து இருக்க போகுது. ஓகே, இது வந்து பார்த்தா திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க. சோ 154 அங்கன்வாடி பணியாளர் வேகன்சியும், குறு அங்கன்வாடி பணியாளர் 3 வேகன்சியும், அங்கன்வாடி உதவியாளர் 78 வேகன்சியும் கொடுத்திருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸா உங்களுக்கான வேகன்சி மறுபடியும் என்னமான பதவினா அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்பர், மொத்தமா 3 வகையான பதவி பத்தி கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமான இன்ஃபர்மேஷன், இப்போ இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்னு வச்சுங்க. நீங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸா அப்ளை பண்ண முடியாது, தாலுக் வைஸா தான். மாவட்டத்தில் வட்டாரம் திட்ட வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள இந்த பணியாளருடைய விண்ணப்பங்கள், அதாவது ஒவ்வொரு தாலுக் வைஸா தான் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி அப்டேட் பண்றாங்க. நீங்க உங்க தாலுக்ல எங்க வேகன்சி இருக்குன்னு நீங்க செக் பண்றதுக்கு உங்களுடைய தாலுக் ஆபீஸ்ல போயிட்டு தான் நீங்க செக் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு தாலுக் இருக்குன்னா அதுல பல கிராமம் இருக்கு. உங்க தாலுக்ல எந்தெந்த கிராமத்துக்கு வேலை இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க கண்டிப்பா நீங்க தாலுக் ஆபீஸ்ல போனா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். மேபி வந்து பார்த்தா உடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கிடைக்கும் பட்சத்தில் நான் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்றேன். டெலிகிராமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்றேன், நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சோ இப்ப நம்ம எப்ப அப்ளை பண்ணலாம்னா இன்று முதல் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 7/4/2025 இருந்து லாஸ்ட் தேதி வந்து 23/4/2025 ஈவினிங் 5:45 நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ நெக்ஸ்ட் சேலரி பத்தி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு மட்டும் அங்கன்வாடி பணியாளருக்கு 7700 ரூபாய், குறு அங்கன்வாடி பணியாளருக்கு 5700 ரூபாய், அங்கன்வாடி உதவியாளருக்கு 4500 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 1 இயர் நீங்க ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா சேலரி இன்கிரிமெண்ட் ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணா போதுமானது. அங்கன்வாடி உதவியாளருக்கு 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணவே போதுமானதுங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், தமிழ்ல நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் 1/4/2025 நிலவரப்படி ஃபர்ஸ்ட் 2 பதவி அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, டிஎன்சி, ஓசி கேட்டகரி வந்து 25 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுவே விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினரா இருக்கீங்க அப்படின்னா 25 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணுங்க. மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க அப்படின்னா 25 வயசுல இருந்து 38 வயசு வரை நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து ஹெல்ப்பருக்கான வேலைவாய்ப்பு இருக்கு பாருங்க. அதுக்கு வந்து நார்மலா பிசி, எம்பிசி, டிஎன்சி அந்த ஓசி கேட்டகரி 25 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், எஸ்சி எஸ்டி, அதுக்கப்புறம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 20 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மாற்றுத்திறனாளி 20 வயசுல இருந்து 43 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இதுல முக்கியமான இன்ஃபர்மேஷன் தூர சுற்றளவு, அதாவது யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பதாரர் அறிவிக்கப்பட்டுள்ள கிராமங்களில் உள்ள குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவர், அதே கிராம ஊராட்சிக்குட்பட்ட பிற கிராமத்தை சேர்ந்தவர், அந்த கிராம ஊராட்சியின் எல்லையின் அருகில் உள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
அதாவது இப்போ ஒரு கிராமம் இருக்கு, உங்க கிராமத்துல வேலைவாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த கிராமத்துல இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், வேற கிராமத்துல இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. ஒருவேளை நீங்க கிராம எல்லையில இருக்கீங்க அப்படின்னா பக்கத்து கிராம எல்லைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்க கிராமத்துல வேலை இருந்தா மட்டும்தான் உங்களால அப்ளை பண்ண முடியும், நீங்க வேற கிராமத்துல போயிட்டு அப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்க கிராமத்துல வேலை இருக்கா இல்லையான்றத முன்கூட்டியே நீங்க தாலுகா ஆபீஸ்ல போயிட்டு தெரிஞ்சுக்கோங்க, உங்க ஊருக்கு வேகன்சி இருக்கான்னு. ஸோ தெளிவா கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்துல இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், அதர் கிராமத்துல இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. ஓகே, இதுவே நீங்க மாநகராட்சி, நகராட்சி மற்றும் நகர பஞ்சாயத்துல இருக்கீங்க அப்படின்னா அதே வார்டுல வசிக்கிறீங்க அப்படின்றத சொல்லணும், அதே வார்டுல இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ ஒரு வார்டுக்கு இருக்கு அப்படின்னா அந்த வார்டுல இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து காலி பணியிட குழந்தை மையம் அமைந்துள்ள வட்டாரம், ஸோ தாலுக்குல தான் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் வைஸாவோ நீங்க வந்து பார்த்தா ஸ்டேட் வைஸாவோ அப்ளிகேஷன் அனுப்பக்கூடாது. உங்க கிராமம் எந்த தாலுக்குல இருக்கோ அந்த தாலுக்கு தான் அப்ளிகேஷன் நீங்க சென்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா விண்ணப்பத்துடன் பள்ளி மாற்று சர்டிபிகேட் டிசி கண்டிப்பா அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 10th குவாலிபிகேஷன் மட்டும்னா 10th மார்க் ஷீட், 12th குவாலிபிகேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா 10th மார்க் ஷீட் பிளஸ் 2 மார்க் ஷீட் அட்டாச் பண்ணும். அதுக்கப்புறம் ஜாதி சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, அப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணா போதுமானது. முடிஞ்சா 3மே கூட அட்டாச் பண்ண பாருங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே ஜெராக்ஸ் எடுத்து உங்க செல்ஃப் அட்டஸ்ட், அதாவது ஜெராக்ஸ் கீழே உங்க சைன் பண்ணி அதை நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்க விதவையா இருக்கீங்க, கணவனால் கைவிடப்பட்டவரா இருக்கீங்க, ஆதரவற்ற பெண்ணா இருக்கீங்க, மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்டும் நீங்க சேர்த்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ அப்போ உங்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போனா போதுமானது. எப்படி செலக்ஷன் பண்றாங்க அப்படின்னா டைரக்ட் இன்டர்வியூ தாங்க வைக்கிறாங்க, எக்ஸாமும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்டர்வியூ மூலமாக தான் உங்களை செலக்ட் பண்றாங்க. ஸோ நிறைய டிஸ்ட்ரிக்ட் அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ தர்மபுரி கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அதுக்கப்புறம் திருப்பூர் மாவட்டம், சேலம் மாவட்டம், கிருஷ்ணகிரி கொடுத்துருக்காங்க, திருப்பத்தூர் கொடுத்துருக்காங்க, திருவண்ணாமலை, திருச்சி, அந்த மாதிரி பல மாவட்டங்கள்ல உங்களுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சுட்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. அங்கன்வாடி ஒர்க்கர் அப்ளை பண்றவங்க அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்ளை பண்றவங்க அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு அதுக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. சிடிபிஓ அட்ரஸ் அப்படின்னா ஒவ்வொரு தாலுக்கு வைஸா எந்தெந்த அட்ரஸுக்கு நீங்க அனுப்பணும் அதையும் கொடுத்துட்டாங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் 10th பாஸ் பண்ணா போதுமானது. அங்கன்வாடி உதவியாளர் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க காமனா. ஸோ தமிழகம் முழுவதும் ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான், எந்த மாற்றமும் கிடையாதுங்க. இதுல முதல்ல நீங்க என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா இதுல மாவட்டம், இதுல போயிட்டு உங்க மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்தை நீங்க செலக்ட் பண்ண பாருங்க. உங்களுடைய இப்ப நான் பேசிக்கா நான் திருவண்ணாமலை அப்படின்னா நான் திருவண்ணாமலை அப்படின்னு நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஒன்னு அப்ளிகேஷன் தமிழ்ல ஃபில் பண்ணுங்க அல்லது இங்கிலீஷ்ல ஃபில் பண்ணுங்க, மிக்சரப்பா தமிழ் இங்கிலீஷ் கலந்து வந்து ஃபில் பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க மாவட்டம் எது, அதுக்கப்புறம் வட்டாரம் எந்த தாலுக்குல இருக்கீங்க அப்படின்றத நீங்க ஃபில் பண்ணுங்க, உங்க தாலுக்கு நேம் மென்ஷன் பண்ணிட்டு. ஸோ பாஸ்போர்ட் சைஸை வந்து ஒட்ட சொல்லியிருக்காங்க, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவே இதில் ஒட்டிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் பெயர், இதுல போயிட்டு உங்க பெயர் என்ன அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தகப்பனார் பெயர் அல்லது கணவர் பெயர், ஸோ நீங்க திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா ஹஸ்பண்ட் பெயரை கொடுத்துக்கோங்க. திருமணம் ஆகலை அப்படின்றவங்க ஆண்களா இருக்கீங்கன்னா நீங்க உங்க ஃபாதர் நேமை வந்து ஃபில் பண்ணலாம். விண்ணப்பத்தாரின் இருப்பிட முகவரி மற்றும் கைபேசி, இதுல போயிட்டு உங்க ஃபுல் அட்ரஸ், தற்போது எந்த இருப்பிடத்துல இருக்கீங்களோ அதுக்கான ஃபுல் அட்ரஸ், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், அந்த மாதிரி ஃபுல்லா கொடுத்துட்டு கீழே மொபைல் நம்பரும் சேர்த்து நீங்க வந்து ஃபில் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் விண்ணப்பதாரரின் ஆதார் எண்ணை வந்து கேட்டிருக்காங்க, இதுல போயிட்டு உங்க ஆதார் நம்பர் என்னவோ அதை நீங்க கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் விண்ணப்பதாரின் இருப்பிடம் கேட்டிருக்காங்க, நீங்க பேரூராட்சியா, நகராட்சியா, மாநகராட்சியா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பெயரோ அதை நீங்க வந்து கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இருப்பிடம் வந்து கேட்டிருக்காங்க, ஸோ அதுக்கான பெயர் நீங்க வந்து ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் விண்ணப்பத்தாரின் இருப்பிட ஊராட்சி கிராமமா இருக்கு அப்படின்னா அதுக்கான பெயர், இங்க வந்து நீங்க பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இருக்கீங்கன்னா அது என்ன நகராட்சி மாநகராட்சின்றத ஃபில் பண்ணுங்க. நீங்க மாநகராட்சி, பேரூராட்சி இல்லைன்றவங்க ஜஸ்ட் ஐஃபோன் போட்டுருங்க. அது கீழே இதுல ஊராட்சி கிராமம் பெயர் கேட்டிருக்காங்க, இதுல போயிட்டு உங்க கிராமத்தோட பெயரை கொடுத்துக்கோங்க. ஓகே, அங்கன்வாடி உதவியாளர் நியமனம் கோரும் காலி பணியிட குழந்தைகள் மையத்தின் என் பெயர் முகவரி, அதாவது உங்க ஊர்ல முதல்ல வேகன்சி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேகன்சி இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை மையத்தின் நம்பர் என்ன. மேக்சிமம் உங்க அங்கன்வாடி மையங்களே போய் கேட்டீங்க அப்படின்னாலே அவங்களே சொல்லிடுவாங்க வேகன்சி இருக்கா இல்லையான்றத. உங்க ஊர்ல வந்து பார்த்தா அங்கன்வாடி மையம் கண்டிப்பா இருக்கும், அங்க வேகன்சி இருக்கு அப்படின்னா
அந்த குழந்தைகள் மையத்தோட நம்பர் என்ன, அது என்னமான பெயர் முகவரியை மட்டும் ஃபில் பண்ணா போதுமானது. அதிகபட்சமா அந்த அங்கன்வாடி மையத்தோட நம்பரை மட்டும் இருந்தா போதுமானது. மேக்ஸிமம் பெயர் முகவரி எல்லாமே நீங்களே வந்து ஃபில் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. சோ முதல்ல உங்க ஊர்ல அந்த வேகன்சி இருக்கான்றத ஒண்ணு தாலுகா ஆபீஸ அல்லது அங்கன்வாடி மையத்துல போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கல்வி தகுதி நீங்க என்ன அதிகபட்சமா படிச்சிருக்கீங்க அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. சோ 10th 12th டிகிரி அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான விவரம் பத்தி கேட்டிருக்காங்க. சோ தேர்ச்சி பெற்ற விவரம் பத்தி கேட்டிருக்காங்க, எப்ப பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்டேட் போர்டா, அதெல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயது. சோ அறிவிப்பின் படி சோ உங்களுக்கான ஏஜ் டேட் ஆஃப் பர்த் என்ன, எவ்வளவு வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்றத இதுலயே கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வித் கரண்ட் ஏஜ் ஃபில் பண்ணலாம். அதுக்கப்புறம் வகுப்பு நீங்க எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, தாழ்த்தப்பட்ட வகுப்பினரா, அந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. பழங்குடியினரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதை நீங்க வந்து பார்த்தா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எஸ்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எஸ்டி, அதுக்கப்புறம் எம்பிசி, அதுக்கப்புறம் பிசி, அதுக்கப்புறம் ஓசி கேட்டகரி, அதுக்கான ஆப்ஷன் நீங்க டிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பத்தாருடைய இருப்பிட முகவரி சான்று ஏதேனும் ஒண்ணு நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். எதை ஃபில் பண்ண போறீங்க, வாக்காளர் அடையாள அட்டையா, குடும்ப அட்டையா, ஆதார் அட்டையான்னு கேட்டிருக்காங்க. எதை ஃபில் பண்ண பொருளோ அந்த ஆதார் அட்டைனா ஆதார் அட்டை போட்டு அதுக்கான நம்பரை என்டர் பண்ணுங்க. வாக்காளர் அட்டைனா அதுக்கான என்டர் போட்டு அதுக்கான நம்பரை கொடுக்க பாருங்க. அதுக்கான டாக்குமெண்ட்டை கண்டிப்பா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை மட்டும் அட்டாச் பண்ண பாருங்க. ஓகே, அதே மாதிரி மாநகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி, நகரம்னா அதுக்கான இதை கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸை நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டை சேர்ந்தவரா, ஆமெனில் அந்த வார்டின் பெயர் என்ன அப்படின்றத ஃபில் பண்ணுங்க. சோ அதே வார்டை சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா ஆம் கொடுத்து வார்டரோட நேம் வந்து ஃபில் பண்ணுங்க, இல்லனா இல்ல அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, நகரம் அவங்களுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன்லாம் பொருந்தும். இதை 3 மட்டும் ஃபில் பண்ணுங்க. இல்லன்றவங்க நீங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஃபில் பண்ண வேண்டியது இல்ல. சோ மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மட்டும் இதை வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் அருகில் உள்ள வார்டை சேர்ந்தவரா. சோ நீங்க வந்து அந்த குழந்தை மையம் அங்கன்வாடி சென்டருக்கு அருகில் உள்ள வார்டை சேர்ந்தவங்க ஆம் கொடுத்துக்கோங்க. அதோட பேர் என்ன அப்படின்றத ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையின் அருகில் உள்ள அடுத்த வார்டை சேர்ந்திருக்கீங்க அப்படின்னு ஆம் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண பாருங்க. இது ஒன்லி மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிக்கு. அதுக்கடுத்து கிராமம் பத்தி கொடுத்திருக்காங்க. நீங்க கிராமப்புறத்துல இருக்கீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் குழந்தைகள் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவரா, நீங்க அதே கிராமத்தை சேர்ந்திருக்கீங்கன்னு ஆம் கொடுத்து கிராமத்தோட பெயர் கொடுத்துக்கோங்க. விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சிக்கு உட்பட்டு வேறு கிராமத்தை சேர்ந்தவரா இருக்கீங்க அப்படின்னு ஆம் கொடுத்துக்கோங்க, இல்ல நல்ல டிக் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சி எல்லையின் அருகில் உள்ள அடுத்த கிராம ஊராட்சி சேர்ந்திருக்கீங்க அப்படின்னு ஆம் கொடுத்து அதுக்கான பெயர், அந்த கிராம ஊராட்சியின் பெயரை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து விண்ணப்பத்தாருடைய திருமண நிலை கேட்டிருக்காங்க. நீங்க திருமணம் ஆனவரா, திருமணம் ஆகாதவரா அப்படின்னு டிக் பண்ணிக்கோங்க. திருமணம் ஆனவர் எனில், சோ நீங்க மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இதுல ஏதாச்சும் ஒரு கைட்லைன்ஸ்ல வரீங்களான்னு கேட்டிருக்காங்க. கணவனால் கைவிடப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஆமா இல்லையான்னு செட் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளி குழந்தையுடைய பெண்ணா இருக்கீங்கன்னா அதுக்கான ஆப்ஷனும், மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன், விண்ணப்பத்தாரின் குழந்தைகளோ கணவனோ விபத்தால நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் ஆமா இல்லையான்னு டிக் பண்ணுங்க. ரெண்டு குழந்தையோட தாயா இருக்கீங்க, விதவையா இருக்கீங்க அப்படின்னா ஆமா இல்லையான்னு டிக் பண்ணிக்கோங்க. குறைந்தது 2 பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா ஆமா இல்லையான்னு நீங்க டிக் பண்ணிக்கலாம். ஒருவேளை திருமணம் ஆகாதவரா இருக்கீங்க அப்படின்னா, ஆதரவற்ற பெண்ணா இருக்கீங்கன்னா, தாய் தந்தை வந்து இல்லாம இருக்காங்க, இறந்துட்டாங்க அப்படின்னா ஆமா இல்லையா நீங்க சைட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க அப்படின்னா குள்ளத்தன்மை உடையவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆமா சைட் பண்ண அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணும். தொழுநோயிலிருந்து குணமடைந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தா அதுக்கான ஆப்ஷன் ஆமா இல்லையான்னு டிக் பண்ணுங்க. அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவரா இருக்கீங்க, ஆசிட் அட்டாக் வீட்டியமா இருக்கீங்கன்னா ஆமா இல்லையான்னு சைட் பண்ணுங்க. ஜஸ்ட் கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் தெளிவா ஃபில் பண்ண பாருங்க. ஃபில் பண்ணிட்டு பிளேஸ் வந்து உங்க கிராமத்தோட பிளேஸை மென்ஷன் பண்ணுங்க. நாள் வந்து என்னைக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றீங்க அதுக்கான தேதியை ஃபில் பண்ணிட்டு உங்க சைனை வந்து பார்த்தா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். குறிப்பு வந்து விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்கு உட்பட்ட தாலுக்குல போயிட்டு நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நிபந்தனை கொடுத்திருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சான்றிதழ் சுய சான்று, அதாவது அவங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டையுமே உங்களுடைய சைன் பண்ணி ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரளமாக தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். நேர்காணலுக்கு வருகை தர போக்குவரத்து சேடம் வந்து வழங்கப்பட மாட்டாது. அதாவது ஐஏஜிபி ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு, அதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. சோ டாக்குமெண்ட்ஸ் என்ன அதை பத்தியும் கொடுத்தாச்சு. விண்ணப்பங்களை வந்து பாத்தீங்கன்னா தபால் மூலமாக, அஞ்சல் மூலம்,
வட்டார திட்ட அலுவலகத்திற்கு அனுப்பும் போது ஏற்படும் கால தாமதங்களுக்கு துறை பொறுப்பேற்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ நீங்க தபால் மூலமா அஞ்சல் மூலமா அனுப்புறீங்க, ஒரு டிலே ஆயிடுச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பாக மாட்டோம். சோ அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க டைரக்டா கூட எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. பத்திரிகை செய்தி அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதிக்கு பின்னர் வட்டார திட்ட அலுவலகத்தில் பெறப்படும் விண்ணப்பங்கள் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சோ ஃபைனலா ஒப்புகை சீட்டு கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஒப்புகை சீட்டை கண்டிப்பா கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. சோ அங்கன்வாடி யாரு, உங்க பெயர் என்ன, இந்த தேதியில அப்ளிகேஷன் பெறப்பட்டிருக்கு அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு பார்த்தா கொடுப்பாங்க. சோ இத 2 பேஜுமே நீங்க அப்படியே பார்த்தா அந்த மொத்தமா 4 பேஜ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 4 பேஜுமே நீங்க எடுத்துட்டு போயிட்டு ஃபில் பண்ணி என்னமான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10th ஜெராக்ஸ், 10th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டடி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், உங்க ஜாதி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பெஷல் அதாவது டிசபிலிட்டியபிள் பர்சன் ஆதரவற்ற அதுக்கான டாக்குமெண்ட்டை நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இது அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டையும் ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணி நீங்க எந்த அட்ரஸ் பத்தி நம்ம கடைசியா பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது குறு அங்கன்வாடி பணியாளர். சோ எந்த மாற்றமும் கிடையாதுங்க. சோ இது 12th பாஸ் பண்ணதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண போறீங்க, அது 10th பாஸ் பண்ணதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண போறீங்க. வேற எந்த மாற்றமும் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருக்கு இல்ல. சோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி தான் இதுக்கும் அதே மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண போறீங்க, எந்த மாற்றமும் இல்ல. 4 பக்கத்தையும் பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒண்ணு அதிகபட்சமா டைரக்டா கொடுக்க பாருங்க, அல்லது தபால் மூலமா அனுப்ப பாருங்க. சோ இதாங்க உங்களுக்கான அட்ரஸ். சோ தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்டான அட்ரஸுமே கொடுத்துட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா வட்டாரம், ஒவ்வொரு தாலுக்கு வைசா நீங்க எந்த தாலுக்குல இருக்கீங்களோ அதுக்கான முகவரி. சோ தமிழ்லயும் முகவரி கொடுத்திருக்காங்க, ஆங்கிலத்திலயும் கொடுத்திருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்புற மாதிரி இருக்கும். உங்க தாலுக்குல எந்த அட்ரஸ் கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே. சோ சென்னை டிஸ்ட்ரிக்ட்னா திட்டம் 1, திட்டம் 2 அந்த மாதிரி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுக்க பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள தாலுக்கான அட்ரஸுமே கொடுத்துட்டாங்க. உங்க தாலுக்கு எதுவோ அந்த தாலுக்கான அட்ரஸுக்கு தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். சோ இந்த ஜாப் அப்படிதான் நீங்க ஃபில் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது நோட்டிபிகேஷன் தெளிவா பாருங்க. உங்க ஊர்ல வேகன்சி இருக்கான்னு கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்க. மறக்காம இன்னொரு சேனலா இருக்கட்டும், எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மே நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா எல்லா டிஸ்ட்ரிக்டான நோட்டிபிகேஷன் வரும்போது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். சோ ஓவராலா எவ்வளவு எல்லா டிஸ்ட்ரிக்ட் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி அங்கன்வாடி மையமா இருக்கட்டும் எல்லா ஜாப் அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டுமல்ல இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.